வணக்கம் நண்பர்களே. நான் சொல்றது உண்மையா பொய்யா? நல்லா ஆழமா யோசிச்சு ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் நான் இந்த குடும்பத்துக்காக இவ்வளவு செய்றேனே, ஆனா எனக்கான அங்கீகாரமும் மரியாதையும் எங்கே அப்படின்னு ஏங்கி நின்றுருக்கீங்களா? இல்ல சமையல் அறையில தனியா நின்று கண்ணீரை தொடச்சுக்கிட்டே என் மனசை புரிஞ்சுக்க இங்க யாருமே இல்லையான்னு தவிச்சிருக்கீங்களா? நம்மள பல பேரு வெளியே பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா சிரிச்ச முகத்தோட வருவோம். ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னாடி எவ்வளவு ஏமாற்றங்கள், எவ்வளவு வழிகள், எத்தனை துரோகங்கள் மறைஞ்சிருக்குன்னு நமக்கு தான் தெரியும். ஆரம்பத்துல உயிரேன்னு உருகுன காதல் கொஞ்ச நாள்ல அப்படியே தலைகீழா மாறி அலட்சியமா மாறும்போது வர்ற அந்த வழி, அதை வார்த்தையால விவரிக்க முடியாது. நீ என்ன பெருசா பண்ணிட்ட அப்படின்னு குடும்பத்துல இருக்கிறவங்க ரொம்ப சாதாரணமா கேட்கும்போது மனசு அப்படியே நொறுங்கி போயிடும். ஆனா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு 2400 வருஷங்களுக்கு முன்னாடியே வாழ்ந்த உலகத்தோட ஆகச்சிறந்த ராஜதந்திரி சாணக்கியர் பெண்கள் எப்படி தங்களை ஒரு புத்திசாலி பெண்ணா மாத்திக்கணும், இந்த குடும்பத்திலையும் சமூகத்திலையும் தனக்கான மரியாதையை எப்படி கம்பீரமா மீட்டெடுக்கணும்னு 7 ரகசிய விதிகளை சொல்லியிருக்காரு. நீங்க ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு இருக்கிற எத்தனையோ பெண்கள் படிச்சிருக்காங்க, வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த நிம்மதியும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த உண்மையான மரியாதையும் இன்னும் கிடைச்சதா அப்படின்னு கேட்டா பல பேரோட பதில் இல்லை அப்படிங்கிறது தான். இந்த 7 விதிகளை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க ஏமாறவே மாட்டீங்க. உங்களை அலட்சியப்படுத்தின அதே குடும்பம் உங்களை தலைமையில வச்சு கொண்டாடும். அது எப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு உண்மை கதையை சொல்ல போறேன். இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருவரோட கதை தான். அவங்களுக்கான தீர்வு தான் இந்த கதை இருக்க போகுது. பெரும்பாலான பிரச்சனைக்கு தீர்வே சின்ன சின்ன கதையில ஒளிஞ்சிருக்கும். இந்த கதையை நீங்க முழுசா கேட்டு முடிக்கும் போது உங்களுக்கே ஒரு பெரிய தெளிவு கிடைக்கும். ஒரு ஊர்ல சுமதி அப்படின்னு ஒரு பெண் இருந்தாங்க. எல்லாரையும் போல ரொம்ப சாதாரணமான அன்பான ஒரு பொண்ணு. அவங்களுக்கு கல்யாணமாகி ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு வராங்க. சுமதிக்கு ஒரே ஒரு ஆசைதான், தான் கணவன், மாமனார், மாமியார்னு எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும், எல்லாரோட அன்பையும் சம்பாதிக்கணும். கல்யாணமான புதுசுல கணவன் சுமதி மேல ரொம்ப காதலா இருக்கார். சுமதியும் அந்த காதல்ல அப்படியே திளைச்சு போறாங்க. ஆனா காலம் மாற மாற எல்லாமே மாற ஆரம்பிச்சது. சுமதி காலையில 5 மணிக்கு எந்திரிப்பாங்க. வீடு கூட்டுறது, சமைக்கிறது, துணி துவைக்கிறது, மாமியாருக்கு மருந்து கொடுக்கறது, கணவனுக்கு ஆபீஸ் பாக்ஸ் ரெடி பண்றதுன்னு ஒரு மிஷின் மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க உடம்பு வலிக்காகவோ டயர்ட்னஸ்க்காகவோ என்னைக்காவது ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்ததே கிடையாது. ஆனா இவ்வளவு பண்ணியும் சுமதியோட நிலைமை என்ன தெரியுமா? மாமியாருக்கு சமையல்ல ஏதோ ஒரு சின்ன குறை தெரிஞ்சா போதும், உங்க அம்மா வீட்டுல இதான் கத்து கொடுத்தாங்களா அப்படின்னு ரொம்ப ஈஸியா பேசிடுவாங்க. கணவனுக்கு ஆபீஸ்ல ஏதோ ஒரு டென்ஷன்னா வீட்டுக்கு வந்து அந்த கோபத்தை சுமதி மேலதான் காட்டுவார். நீ வீட்டுக்குள்ள தானே இருக்க, உனக்கு என்ன வெளியே நடக்கிற கஷ்டம் தெரிய போகுது அப்படின்னு ஒரே வார்த்தையில அவளோட உழைப்ப சுக்கு நூறா உடைச்சிடுவார். சுமதி மனசுக்குள்ளேயே அழுது அழுது கரைஞ்சாங்க. நான் என்ன தப்பு பண்ணனேன்? எல்லாரையும் அன்பா தானே பாத்துக்கிறேன், அப்புறம் ஏன் எனக்கு இந்த ஏமாற்றமும் அலட்சியமும் கிடைக்குது அப்படின்னு யோசிச்சாங்க. ஒரு கட்டத்துல அவங்களுக்கே அவங்க மேல இருந்த சுயமரியாதை, நம்பிக்கை எல்லாமே போயிடுச்சு. அப்பதான் சுமதியோட வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை நடந்துச்சு. அவங்களோட வயசான பாட்டி ஒருத்தங்க சுமதி படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அவங்க கிட்ட வந்து ஒரு ரகசியம் சொன்னாங்க. அன்பா இருக்கிறது தப்பில்லம்மா, ஆனா அறிவில்லாம உன்னையே நீ அழிச்சுக்கிட்டு இருக்கிற அன்பு இருக்கே, அது உனக்கு அடிமைத்தனத்தை மட்டும்தான் தரும். நீ புத்திசாலியா மாறணும். சாணக்கியர் சொன்ன சில விதிகளை உன் வாழ்க்கையில கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பாட்டி சொன்னதை கேட்டு சுமதி தன் தப்ப உணர்ந்தாங்க. அவங்க அழுகையை நிறுத்தினாங்க, தங்களை மாத்திக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்த சில மாதங்கள்ல அந்த வீட்டுல ஒரு மேஜிக் நடந்துச்சு. சுமதி எதற்கெல்லாம் ஏங்கினாங்களோ அதே கணவனும் மாமியாரும் சுமதியோட ஒரு வார்த்தைக்காக காத்துக்கிட்டு இருக்க ஆரம்பிச்சாங்க. சுமதியோட சம்மதம் இல்லாம அந்த வீட்டுல ஒரு சின்ன விஷயம் கூட நகராதுங்கிற நிலைமை வந்துச்சு. சுமதி அப்படி என்ன பண்ணுனாங்க? அவங்க வாழ்க்கையை தலைகீழா மாத்தின அந்த சாணக்கியரின் விதிகள் என்ன? அதைத்தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், சுமதி பண்ணினது எந்த மந்திரமும் தந்திரமும் கிடையாது. சாணக்கியர் சொன்ன ஹியூமன் சைக்காலஜியை அவங்க சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு உங்கள பல பேர் சுமதியோட இடத்துல இருக்கலாம். நீங்க காதல்ல ஏமாந்திருக்கலாம், குடும்பத்துல துரோகத்தை சந்திச்சிருக்கலாம், இல்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்களால தினமும் மன உளைச்சலுக்கு ஆளாகலாம்.
இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த 7 விதிகளையும் நீங்க முழுசா கேட்டு உங்க லைஃப்ல அப்ளை பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையும் சுமதியோட வாழ்க்கை மாதிரி மாறும். குறிப்பா இதுல நான் சொல்ல போற 4ஆவதாகவும் 6ஆவதாகவும் இருக்கிற விதி அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 90% பெண்கள் பண்ற ஒரு பொதுவான தப்பத்தான் சாணக்கியர் அந்த விதியில சுட்டி காட்டியிருக்கார். அந்த ஒரு தப்ப மட்டும் நீங்க திருத்திக்கிட்டீங்கன்னா உங்களை வீழ்த்த இந்த உலகத்துல யாராலையும் முடியாது. சோ வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ரொம்ப கவனமா பாருங்க. கண்டிப்பா இது உங்க வாழ்க்கைய மாத்தும். சரி, சாணக்கியரோட விதிகளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். ஏன்னா இது வெறும் என்னோட வீடியோ கிடையாது, இது நம்ம குடும்பத்தோட வீடியோ. இத பாத்துட்டு இருக்கிற என் அன்பு சகோதரிகளே, தாய்க்கு நிகரான பெரியவங்களே, நீங்க எல்லாரும் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஒரு விஷயத்த ஓபனா ஷேர் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்க குடும்பத்துல நீங்க படுற கஷ்டத்திலேயே உங்களுக்கு ரொம்ப மனச வலிக்க வைக்கிற விஷயம் எது? நீங்க செய்யற வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்காததா, இல்ல உங்க கணவரோட அலட்சியமா? இன்னைக்கு இருக்கிற பெண்கள் தங்களை புத்திசாலியா மாத்திக்கிறதுக்கு கல்வி முக்கியமா இல்ல பணபலம் முக்கியமா? உங்க கருத்து என்ன? தயவு செஞ்சு தயங்காம உங்க மனசுல இருக்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்க கமெண்ட் உங்கள மாதிரியே கஷ்டப்பட்டு இருக்கிற இன்னொரு பெண்ணுக்கு ஒரு பெரிய ஆறுதலாவும் வழிகாட்டியாவும் இருக்கலாம். நாம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருப்போம். மறக்காம திங்க் மோட்டிவேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணி ஹைப் பண்ண மறக்காதீங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் பாராட்டும் தான் எங்களுக்கு மோட்டிவேஷன். எங்களோட உழைப்புக்கு உங்கள் பாராட்டு தேவை. சரி, இப்போ அந்த சாணக்கியரின் 7 ரகசிய விதிகள் என்னென்ன அப்படிங்கறத ஒன்னொன்னா பாப்போம். முதல் விதி, கல்வியும் தொடர் கற்றலும். அதாவது அறிவே ஒரு பெண்ணோட சிறந்த ஆயுதம். இது நான் சொல்லும் போது உங்கள சில பேருக்கு தோணலாம், என்னப்பா இது, நாங்க தான் ஆல்ரெடி ஸ்கூல் போயிட்டோம், காலேஜ் முடிச்சிட்டோம், டிகிரி வச்சிருக்கோமே, அப்புறம் என்ன புதுசா கல்வி அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா சாணக்கியர் இங்க சொல்ற கல்வி அப்படிங்கிறது வெறும் டிகிரி சர்டிபிகேட் கிடையாது, மார்க் வாங்குறதுக்காக படிக்கிற படிப்பு கிடையாது. அது வாழ்க்கைக்கான கல்வி, சுத்தி நடக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிற அறிவு. சாணக்கியர் அவரோட நீதி சாஸ்திரத்துல ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் சொல்றாரு. ஒரு பெண்ணோட உண்மையான அழகு அப்படிங்கிறது அவளோட வெளி தோற்றத்திலேயோ, அவ போடுற நகையிலேயோ, உடுத்துற பட்டு புடவையிலையோ இல்ல, அவளோட அறிவிலும் அவகிட்ட இருக்கிற விவேகத்துல மட்டும்தான் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நம்ம சோசியல் மீடியாக்களை திறந்தாலே அழகுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தர்றாங்க பாத்தீங்களா? இந்த கிரீம் போடுங்க வெள்ளையாயிடுவீங்க, இந்த மேக்கப் போடுங்க அழகா தெரிவிங்க அப்படின்னு நம்ம பெண்களை ஒரு மாய உலகத்துக்குள்ளே வச்சிருக்காங்க. நமக்கும் என்ன தோணுது, நாம அழகா ட்ரெஸ் பண்ணி நகையெல்லாம் போட்டுக்கிட்டு போனா எல்லாரும் மதிப்பாங்கன்னு நினைப்போம். ஆனா உண்மை என்னன்னா, நீங்க எவ்வளவுதான் அழகா இருந்தாலும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது உங்க அழகு உங்களை காப்பாத்தாது. உங்க நகையோ உடைகளோ உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை எடுத்து தராது. அந்த இடத்துல உங்க குடும்பத்தை காப்பாத்த போறது உங்ககிட்ட இருக்கிற புத்திசாலித்தனமும் உங்க அறிவு மட்டும்தான். அழகு அப்படிங்கிறது வயசாக ஆக குறைஞ்சுக்கிட்டே போகும். ஆனா அறிவு, அது நீங்க வாழ போற கடைசி நாள் வரைக்கும் உங்களோடவே இருக்கும். இன்னும் சொல்ல போனா வயசாக ஆக உங்க அறிவு இன்னும் பக்குவப்பட்டு உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா மாறும். அதனாலதான் சாணக்கியர் சொல்றாரு, ஒரு புத்திசாலி பெண் எப்பவுமே தான் அறிவை வளர்த்துக்கிறதுல தான் அதிக கவனம் செலுத்தணும். இப்போ அடுத்த கேள்விக்கு வருவோம். சர்டிபிகேட் முக்கியம்னு சொல்லிட்டீங்க, அப்போ நாங்க எப்படி எங்க அறிவை வளர்க்கறது? இங்கதான் தொடர் கற்றல் அப்படிங்கிற விஷயம் வருது. நம்ம ஊர்ல பல வீடுகள்ல நடக்கிற ஒரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இல்ல அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அவளோட கரியர், அவளோட கனவுகள், அவளோட சுய சிந்தனை எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடுறாங்க. அவங்களும் சமையலறை, சீரியல், குழந்தைங்களோட ஹோம்வொர்க் இப்படியே ஒரு வட்டத்துக்குள்ள சுங்கி போயிடுறாங்க. சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம போயிடுது. பேங்க்ல போயிட்டு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணணும்னா கூட கணவனையோ இல்ல வெளியே இருக்கிறவங்களையோ எதிர்பார்க்க வேண்டிய நிலைமை வருது. ஒரு சின்ன ஆன்லைன் அப்ளிகேஷன் போடணும்னா கூட மத்தவங்களோட உதவி தேவைப்படுது. இந்த இடத்துல தான் பெண்கள் தங்களோட சுயமரியாதையை இழக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க மத்தவங்களை சார்ந்து வாழ ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க உங்களை அலட்சியப்படுத்த ஆரம்பிப்பாங்க. உனக்கு என்ன தெரியும், நீ வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவ அப்படிங்கிற அந்த வார்த்தை அங்கிருந்து தான் பிறக்குது. சாணக்கியர் சொல்ற புத்திசாலி பெண் எப்படி இருப்பா தெரியுமா? அவ வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் உலகத்துல என்ன நடக்குதுங்கிற பொது அறிவை வளர்த்து வச்சிருப்பா. இன்னைக்கு பேங்கிங் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது, ஆன்லைன்ல எப்படி பாதுகாப்பா இருக்கணும், புதுசா என்னென்ன டெக்னாலஜி வந்திருக்கு, நம்ம நாட்டோட சட்டம் என்ன சொல்லுது, இதையெல்லாம் அவ தெரிஞ்சு வச்சிருப்பா. புதுசா புத்தகங்கள் படிப்பா, நல்ல விஷயங்களை யூடியூப்ல தேடி பாப்பா. ஏதோ ஒரு விஷயத்த அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு பேசாம ஒரு விஷயத்த பேசினா அதுல ஒரு ஆழம் இருக்கும், ஒரு தெளிவு இருக்கும். இப்படி இருக்கிற ஒரு பெண்ணை அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எவ்வளவு மதிப்பாங்க தெரியுமா?
ஒரு சின்ன பிரச்சனைனா கூட கணவன் வந்து மனைவி கிட்ட கேட்பார், ஏமா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், இதுக்கு என்ன பண்ணலான்னு நீ நினைக்கிற அப்படின்னு அவளோட ஆலோசனையை எதிர்பார்ப்பார். ஏன்னா அவளுக்கு தெரியும் தன் மனைவி சாதாரணமானவள் இல்ல, விவரம் தெரிஞ்சவள். அவகிட்ட கேட்டா சரியான தீர்வு கிடைக்குங்கிற அந்த நம்பிக்கைய அந்த பெண் தன் அறிவால சம்பாதிச்சிருப்பாள். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு குடும்பத்துல அப்பா படிச்சவரா இருந்தா அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் லாபம். ஆனா ஒரு அம்மா படிச்சவளாவும் புத்திசாலியாவும் இருந்தா அந்த தலைமுறையே தப்பிச்சிடும். ஏன்னா ஒரு குழந்தையோட முதல் ஆசிரியர் யாருன்னா அவங்களோட அம்மா தான். அம்மா விவரம் தெரிஞ்சவளா இருந்தா தன் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்கணும், இந்த போட்டி நிறைந்த உலகத்துல அவங்களை எப்படி ஜெயிக்க வைக்கணும்னு அவளுக்கு தெரியும். மூட நம்பிக்கைகளை தன் குழந்தைகள் கிட்ட திணிக்காம பகுத்தறிவோட வளர்க்க அவளால மட்டும்தான் முடியும். அதனாலதான் சாணக்கியர் பெண்களோட கல்விக்கும் அறிவுக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார். சகோதரிகளே, இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க உங்க லைஃப்ல ஒரு சின்ன சபதம் எடுக்கணும். எனக்கு வயசாயிடுச்சு, நான் டிகிரி முடிக்கல, எனக்கு இதெல்லாம் வராது அப்படின்னு தயவு செஞ்சு எந்த சாக்கு போக்கும் சொல்லாதீங்க. கற்றலுக்கு வயசோ எல்லையோ கிடையாது. தினமும் அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் உங்களுக்காக ஒதுக்குங்க. மொபைல்ல தேவையில்லாத ரீல்ஸையோ சீரியல்களையோ பார்த்து நேரத்தை வீணடிக்காம உங்க வாழ்க்கைக்கு உங்க சுய முன்னேற்றத்துக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை கத்துக்கோங்க. ஒரு புக்கா இருக்கலாம், ஒரு நல்ல பாட்காஸ்டா இருக்கலாம், இல்ல ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவா இருக்கலாம். உங்க அறிவை தினமும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க கிட்ட இருக்கிற பணத்தை கூட யாராவது திருடலாம், உங்க அழக காலம் திருடலாம். ஆனா நீங்க கத்துக்கிட்ட அறிவையும் உங்க புத்திசாலித்தனத்தையும் இந்த உலகத்துல யாராலையும் உங்க கிட்ட இருந்து திருடவே முடியாது. அதுதான் உங்களுக்கான உண்மையான பவர். இந்த முதல் விதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அடுத்து இரண்டாம் விதி, பேச்சில் நிதானமும் இனிமையும். நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம், யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு. அதாவது நாம எதை கட்டுப்படுத்த முடியுதோ இல்லையோ நம்ம நாவை, நம்ம பேச்சை கட்டுப்படுத்தணும். இல்லனா வார்த்தையாலேயே நமக்கு பெரிய ஆபத்து வந்துடும்னு வள்ளுவர் சொன்னார். இதேதான் சாணக்கியரும் அவரோட நீதி சாஸ்திரத்துல ரொம்ப ஆழமா சொல்லியிருக்கார். சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மனிதனோட பேச்சு தான் அவனுக்கு நண்பர்களை உருவாக்குதா இல்ல எதிரிகளை உருவாக்குதான்னு தீர்மானிக்குது. குறிப்பா ஒரு குடும்பத்துல இருக்கிற பெண்ணோட பேச்சு எப்படி இருக்கோ அதை வச்சுதான் அந்த குடும்பத்தோட நிம்மதியே அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், கத்தியால ஒருத்தரை வெட்டுனா கூட அந்த காயம் கொஞ்ச நாள்ல ஆறிடும். ஆனா நாம கோபத்துல விடுற ஒரு வார்த்தை அது மனசுக்குள்ள ஏற்படுத்துற காயம் சாகுற வரைக்கும் ஆறவே ஆறாது. நம்மள பல பெண்கள் பண்ற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? அவங்க மனசு ரொம்ப தங்கமானதா இருக்கும், யாருக்கும் கெடுதல் நினைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனா கோபம் வரும்போது வாயில வர்ற வார்த்தைகள் அம்பு மாதிரி பாயும். நான் மனசுல எதுவும் வச்சுக்காம ஓப்பனா பேசிடுவேன், நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா உண்மை என்னன்னா, அந்த கோபத்துல நீங்க பேசுற வார்த்தைகள் நீங்க அந்த குடும்பத்துக்காக பண்ணின அத்தனை நல்ல விஷயங்களையும் ஒரே நொடியில அழிச்சிடும். கணவன் ஏதோ ஒரு டென்ஷன்ல வீட்டுக்கு வராருன்னு வச்சுப்போம், வந்த உடனே ஏதோ ஒரு விஷயத்துக்கு கத்துறாரு. அந்த இடத்துல நீங்களும் பதிலுக்கு போட்டி போட்டுக்கிட்டு, உனக்கு மட்டும்தான் கோபம் வருமா, எனக்கு வராதா, நீ என்ன லட்சணத்துல பண்ற அப்படின்னு பேச ஆரம்பிச்சா அங்க என்ன ஆகும்? ஒரு சின்ன தீப்பொறி பெரிய காட்டு தீயா மாறிடும். அப்புறம் அந்த வீடே நரக மாறிடும். இங்கதான் சாணக்கியர் ஒரு புத்திசாலி பெண்ணுக்கான மிக முக்கியமான தகுதியை சொல்றாரு. அதுதான் வாக்கு சாதுரியம் மற்றும் நிதானம். புத்திசாலி பெண் அப்படிங்கிறவள் வாயை மூடிக்கிட்டு எல்லா அநியாயத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்கணும்னு சாணக்கியர் சொல்லவே இல்லை. சாணக்கியர் சொல்றது என்னன்னா, எங்க பேசணும், எப்படி பேசணும், எங்க அமைதியா இருக்கணுங்கிற விவேகம் உங்களுக்கு இருக்கணும். ஒரு பிரச்சனை நடக்கும்போது ரெண்டு பக்கமும் கோபமா இருக்கும்போது நீங்க பதிலுக்கு பேசாம கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சு அமைதியா இருந்துட்டீங்கன்னா அந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்களோட கோபம் எல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் நிதானமா அதே சமயம் உறுதியா உங்க பக்கத்துல இருக்கிற நியாயத்தை எடுத்து சொல்லணும். அப்போ அவங்களுக்கே குற்ற உணர்ச்சி வரும். அன்னைக்கு நான் அவ்வளவு கத்தியும் இவ அமைதியா இருந்தாலே இப்போ எவ்வளவு பக்குவமா பேசுறா அப்படின்னு உங்க கணவருக்கோ இல்ல மாமியாருக்கோ உங்க மேல இருக்கிற மரியாதை பல மடங்கு அதிகமாகும். சரி, பேச்சில் இனிமைனா என்ன? சாணக்கியர் சொல்றாரு, இனிமையான பேச்சுக்கு இந்த உலகத்தையே வசியம் பண்ற சக்தி இருக்கு. நம்ம வீடுகள்ல சில பெண்களை நீங்க கவனிச்சிருக்கலாம், அவங்க கூப்பிடுற விதமே ஒரு தனி அழகா இருக்கும்.
கணவனை கூப்பிடும் போதோ குழந்தைகளை கூப்பிடும் போதோ ஏன் மாமியார் மாமனாரை கூப்பிடும் போது கூட அவங்க குரல்ல ஒரு அன்பும் மரியாதையும் கலந்திருக்கும். அவங்க பேசினாலே அந்த வீடே ரொம்ப பாசிட்டிவா மாறும். ஆனா சில பேர் சாதாரணமா பேசினா கூட ஏதோ சண்டைக்கு வர மாதிரியே பேசுவாங்க. என்ன வேணும், உனக்கு வேற வேலை இல்லையா, போங்கிட்டு அப்படின்னு முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு பேசும்போது அவங்க எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் அவங்க மேல யாருக்கும் அன்பு வராது. இனிமையா பேசுறது அப்படின்னா எல்லாத்துக்கும் ஆமா சாமி போடுறது கிடையாது. மத்தவங்க மனசு புண்படாதபடி நம்ம கருத்தை சொல்றதுதான் இனிமையான பேச்சு. ஒரு வேலைய மிரட்டியோ சண்டை போட்டோ வாங்குறத விட அன்பா நாசுக்கா பேசி அந்த வேலையை வாங்குறதுல தான் ஒரு பெண்ணோட புத்திசாலித்தனமே இருக்கு. சகோதரிகளே, உங்க பேச்சால உங்க குடும்பத்துல நீங்க இழந்த மரியாதையை மீண்டும் மீட்டெடுக்கணும்னா இன்னையில இருந்து இந்த 3 விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல வார்த்தைகளை தேர்ந்தெடுங்க. கோபம் வரும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 10 நொடிகள் அமைதியா இருங்க. மனசுக்குள்ள 1ல இருந்து 10 வரைக்கும் எண்ணுங்க. கோபத்தோட உச்சக்கட்டத்துல வாயிலிருந்து வர்ற முதல் வார்த்தையை தடுத்து நிறுத்துங்க. ஏன்னா அந்த ஒரு வார்த்தை தான் உங்க உறவை காப்பாத்த போகுது. 2வதா குரல் தொனிய மாற்றுங்க. எப்போதுமே கத்தி பேசாதீங்க. நீங்க சத்தமா பேசினா உங்க பக்கத்துல இருக்கிற நியாயம் மத்தவங்களுக்கு கேட்காது. உங்க சத்தம் மட்டும்தான் கேட்கும். உங்க குரலை தாழ்த்தி நிதானமா தீர்க்கமா பேச பழகுங்க. 3வதா பாராட்ட மறந்துடாதீங்க. நம்ம வீட்டுல இருக்கிறவங்க பண்ற தப்பை எல்லாம் உடனே சுட்டி காட்டுற நாம அவங்க பண்ற நல்ல விஷயங்களை பாராட்ட தவறிடுறோம். கணவன் உங்களுக்காக ஒரு சின்ன பொருள் வாங்கிட்டு வந்தா கூட ரொம்ப தேங்க்ஸ்ங்க, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மனசார பாராட்டுங்க. மாமியார் சமைச்சது நல்லா இருந்தா அம்மா இன்னைக்கு சாம்பார் சூப்பர்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அந்த ஒரு வார்த்தை அவங்க மனசை எவ்வளவு சந்தோஷப்படுத்தும் தெரியுமா? ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க பேச்சு தான் உங்களுக்கான கிரீடம். அதை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கிறதுல தான் நீங்க புத்திசாலி பெண்ணா இல்லையான்னு உங்க குடும்பம் முடிவு பண்ணும். சரி, இப்ப பேச்சை பத்தி பார்த்துட்டோம். அடுத்ததா சாணக்கியர் சொல்ற 3வது விதி ஒரு பெண்ணோட அக ஒழுக்கத்தை பத்தினது. அதாவது அவளோட தார்மீக பண்புகளும் ஆன்மீக ஈடுபாடும் அவளை எப்படி ஒரு குடும்பத்தோட மகாராணியா மாத்துது அப்படிங்கறத பத்தினது. வாங்க பார்ப்போம். 3வது விதி ஆன்மீக மற்றும் ஒழுக்க நெறிகள். இந்த தலைப்பை பார்த்த உடனே இன்னைக்கு இருக்கிற சில மாடர்ன் பெண்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். என்னப்பா இது, 21ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம், இப்ப போய் ஆன்மீகம் ஒழுக்கம் சடங்குன்னு பழங்காலத்து கதையை பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு தோணலாம். ஆனா சாணக்கியர் இங்க சொல்ற ஆன்மீகமோ ஒழுக்கமோ வெறும் சடங்குகளோ மூட நம்பிக்கைகளோ கிடையாது. அது ஒரு பெண்ணோட மன உறுதி மற்றும் அவளோட ஆளுமை திறன். சாணக்கியர் அவரோட சாணக்கிய நீதியில ஒரு அருமையான விஷயம் சொல்றாரு. எந்த ஒரு வீட்டுல நற்பண்புகளும் ஒழுக்கமும் நிறைஞ்ச ஒரு பெண் இருக்காளோ அந்த வீடே ஒரு வழிபாட்டு தலம் மாதிரி மாறிடும். அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இயல்பாவே மன அமைதியும் வளர்ச்சியும் கிடைக்கும். சாணக்கியர் சொல்ற ஆன்மீகம் அப்படிங்கிறது 24 மணி நேரமும் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறதோ இல்ல குடும்பத்தை கவனிக்காம ஆன்மீக கூட்டங்களுக்கு ஓடுறதோ கிடையாது. அவரோட பார்வையில ஆன்மீகம் அப்படிங்கிறது மன தூய்மை. நம்ம மனசுக்குள்ள மத்தவங்களை பத்தின பொறாமை, வஞ்சம், பழிவாங்குற குணம், பேராசை இதெல்லாம் இல்லாம மனசை ஒருநிலைப்படுத்தி வச்சுக்கிறது தான் உண்மையான ஆன்மீகம். ஒரு புத்திசாலி பெண் தினமும் கொஞ்ச நேரமாவது இறை வழிபாட்டிலேயோ இல்ல தியானத்திலேயோ தன்னை ஈடுபடுத்திப்பா. ஏன் தெரியுமா? ஒரு குடும்ப தலைவியா ஒரு பெண்ணா உங்களுக்கு தினமும் 100 டென்ஷன் வரும். மாமியார் ஒண்ணு சொல்லுவாங்க, கணவர் கோபப்படுவார், குழந்தைகள் குறும்பு பண்ணுவாங்க. இத்தனை பேரோட எனர்ஜியும் பேலன்ஸ் பண்ண வேண்டிய இடம் சமையலறையில இருக்கிற அந்த பெண்ணுக்கு தான் இருக்கு. அப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு அமைதியும் பாசிட்டிவ் வைப்ரேஷனும் வேணும்னா உங்களுக்கு அந்த ஆன்மீக ஈடுபாடு ரொம்ப முக்கியம். காலையில எந்திரிச்சு மனசார சாமி கும்பிட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட சமைக்க ஆரம்பிக்கிற அம்மாவோட கைமணமே தனி. அவங்க சமைச்சு போடுற சாப்பாடு வெறும் பசியை மட்டும் தீர்க்காது, அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களோட மனசையும் அமைதிப்படுத்தும். சரி, ஒழுக்கம்னா என்ன? சாணக்கியர் சொல்றாரு, ஒரு பெண்ணோட ஒழுக்கமும் நற்பண்புகளும் தான் அவளோட குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கும். இன்னைக்கு இருக்கிற சொசைட்டில ஒழுக்கம் அப்படிங்கிற வார்த்தைய ரொம்ப சுருக்கி பார்க்கிறாங்க. ஆனா சாணக்கியர் சொல்ற ஒழுக்கம் என்ன தெரியுமா? பெரியவங்களை மதிக்கிறது, சுத்தி இருக்கிறவங்க கிட்ட அன்பா நடந்துக்கிறது, நேர்மையா இருக்கிறது, எந்த சூழ்நிலையிலையும் தன் சுயமரியாதையை விட்டு கொடுக்காம இருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.
ஒரு வீட்டுல இருக்கிற பெண் அந்த வீட்டோட பெரியவங்களை மதிக்காம அவங்கள ஏளனமா பேசி குடும்பத்துக்குள்ள எப்பவும் சண்டைய ஊட்டிக்கிட்டு இருந்தா அந்த வீட்டுல லக்ஷ்மி கடாட்சம் இருக்குமா? இருக்காது. அதே சமயம் தன் கணவனுக்கு தன் மனைவி மேல ஒரு பயபக்தியும் மரியாதையும் வந்துடும். தன் பெத்தவங்களை இவ்வளவு அழகா பாத்துக்கிறாளே, இவள் என் குடும்பத்துக்கு கிடைச்ச பொக்கிஷம் அப்படின்னு கணவன் மனசுக்குள்ள நினைப்பார். ஒரு புத்திசாலி பெண்ணுக்கு மிக முக்கியமான ஒழுக்கம் என்னன்னா அவளோட சுய கட்டுப்பாடு. இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா உலகத்துல நாம எதை வேணாலும் பார்க்கலாம், யார் கூட வேணாலும் பேசலாங்கிற அளவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. சுதந்திரம் இருக்கிற இடத்துல தான் சுய கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த விஷயத்த நாம எடுத்துக்கணும், எதை தவிர்க்கணுங்கிற தெளிவு ஒரு பெண்ணுக்கு இருக்கணும். தேவையில்லாத காசிப் பேசுதல், மத்தவங்க குடும்பத்தை பத்தி தப்பா பேசுறது, சோசியல் மீடியாவில் நேரத்தை வீணடிச்சிட்டு தன் குடும்ப கடமைகளை தவறுவது, இதெல்லாம் ஒரு பெண்ணோட மதிப்பை அடியோடு குறைச்சிடும். யார் ஒருத்தி தன் கடமைகளை சரியா செஞ்சு தன் நடத்தையிலையும் பேச்சிலையும் ஒரு கண்ணியத்தை, டிக்னிட்டியை கடைபிடிக்கிறாளோ அவங்கள பார்க்கிற யாருக்குமே அவங்களுக்கே தெரியாம ஒரு மரியாதை வரும். அவங்க முன்னாடி நின்னு தப்பா பேசவோ அவங்களை ஏளனம் பண்ணவோ யாருக்கும் துணிச்சல் வராது. சகோதரிகளே, உங்க குடும்பத்துல நீங்க இழந்த மதிப்பை மீட்டெடுக்க இந்த தார்மீக பண்புகளை எப்படி வளர்த்துக்கிறதுன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 1. தினமும் ஒரு 10 நிமிடம் ஆன்மீகம் அல்லது தியானம். காலையிலயோ இல்ல மாலையிலயோ விளக்கேத்தி வச்சு அமைதியா உட்காருங்க. மனசுக்குள்ள இருக்கிற கோபம், ஏமாற்றம், நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாத்தையும் இறைவன் கிட்ட ஒப்படைச்சிட்டு மனசை சுத்தப்படுத்துங்க. அது உங்களுக்கு ஒரு இரும்பு போன்ற மன உறுதியை தரும். 2. ஈகோ பார்க்காதீங்க. குடும்பத்துல பெரியவங்க ஏதோ கோபத்துல சொல்லிட்டா கூட பதிலுக்கு பேசாம அவங்க வயசுக்கு மரியாதை கொடுங்க. அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க. 3. வீட்டின் பாசிட்டிவ் எனர்ஜியை வளர்க்கவும். உங்க வீடு எப்பவும் சுத்தமாவும் ஒரு நல்ல வாசனையோடும் அமைதியாவும் இருக்கட்டும். நீங்க தான் அந்த வீட்டோட எனர்ஜி சென்டர். நீங்க புன்னகையோட இருந்தா அந்த வீடே சொர்க்கமா மாறும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பெண்ணோட நற்பண்புகள் மட்டும்தான் அவளை குடும்பத்தோட மகாராணிய அரியணையில உட்கார வைக்கும். மத்தவங்களோட அன்பை மிரட்டி வாங்க முடியாது. நம்ம பண்பால மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். சரி, இப்ப ஆன்மீகமும் ஒழுக்கத்தை பத்தி பார்த்துட்டோம். அடுத்ததா நாம பார்க்க போற 4வது விதி, அதுதான் நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த மிக மிக முக்கியமான விதி. 90% பெண்கள் இன்னைக்கு பண விஷயத்துல பண்ற ஒரு தப்ப சாணக்கியர் இதுல உடைச்சு சொல்லியிருக்காரு. குடும்பத்தோட பொருளாதாரத்தை ஒரு பெண் எப்படி தன் கைக்குள்ள வச்சுக்கணுங்கிற அந்த பொருளாதார விவேகத்தை பத்தினது. வாங்க பாப்போம். 4வது விதி, பொருளாதார விவேகம். சாணக்கிய நீதியில ஒரு மிக ஆழமான உண்மையை சொல்றாரு. பணம் அப்படிங்கிறது உங்களுடைய நல்ல நேரத்துல கை கொடுக்குதோன்னு இல்லையோ, உங்களுடைய கெட்ட நேரத்துல உங்களை சுத்தி இருக்கிற சொந்தங்கள் எல்லாம் உங்களை விட்டு ஓடும் போது உங்களை காப்பாத்த போற ஒரே ஒரு உற்ற நண்பன் நீங்க சேர்த்து வச்ச பணம் தான். இத சாணக்கியர் பொதுவா சொன்னாலும் பெண்களுக்கு இது எவ்வளவு தூரம் பொருந்தும் தெரியுமா? நம்ம ஊர்ல இருக்கிற பெண்களோட பொதுவான குணமே, அவங்க கிட்ட ஒரு 1000 ரூபாய் கிடைச்சா கூட அதை தனக்காக செலவு பண்ண மாட்டாங்க. தன் கணவனுக்கு ஒரு ஷர்ட் எடுக்கலாம், குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கலாம், இல்ல வீட்டுக்கு ஏதோ ஒரு ஜாமான் வாங்கலான்னு குடும்பத்துக்காகவே செலவு பண்ணிடுவாங்க. இன்னும் சில பெண்கள் இருக்காங்க, வேலைக்கு போவாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, ஆனா மாசம் பிறந்த உடனே சம்பள கார்டை அப்படியே கொண்டு போய் கணவன் கிட்டயோ இல்ல மாமனார் கிட்டயோ கொடுத்துடுவாங்க. என் குடும்பம், என் கணவன், எனக்கு எதுக்கு காசு பணம் அப்படின்னு ரொம்ப வெள்ளந்தியா இருப்பாங்க. அன்பா இருக்கிறதுல தப்பு இல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஆனா பண விஷயத்துல இப்படி அறிவில்லாம விவரம் இல்லாம இருக்கிறது தான் இன்னைக்கு பல பெண்களோட ஏமாற்றத்துக்கும் கண்ணீருக்கும் காரணமா அமையுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது, உங்க கணவருக்கோ இல்ல குடும்பத்துக்கோ ஒரு அவசர பண தேவை வருதுன்னு வச்சுப்போம். அந்த நேரத்துல நீங்க மத்தவங்க கிட்ட போய் கை நீட்டி நிக்காம, இந்தாங்க என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு, இத வச்சு இப்போதைக்கு சமாளிங்க அப்படின்னு உங்க சேமிப்பை எடுத்து நீட்டினீங்கன்னா அந்த நிமிஷம் உங்க கணவனோட கண்ணுல உங்களுக்கான மதிப்பு எங்கேயோ போயிடும். இவ வெறும் குடும்பத்தை மட்டும் பாத்துக்கல, என் கஷ்ட காலத்துல எனக்கு துணையா நிக்கிற என் லக்ஷ்மி அப்படின்னு உங்களை தலை மேல வச்சு கொண்டாடுவாங்க. அதே சமயம் சாணக்கியர் இன்னொரு பக்கத்தையும் எச்சரிக்கிறாரு. சில பெண்கள் இருக்காங்க, வரவுக்கு மிஞ்சிய செலவு பண்ணுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு பட்டு புடவை வாங்கிட்டாங்கன்னா உடனே கணவனை வற்புறுத்தி கடன் வாங்கியாவது அதை வாங்கணும்னு நினைப்பாங்க. ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை திறந்து வச்சுக்கிட்டு தேவையில்லாத பொருட்களை எல்லாம் ஆஃபர்ல இருக்குன்னு சொல்லி வாங்கி காசை கரியாக்குவாங்க.
சாணக்கியர் சொல்றாரு, எந்த ஒரு வீட்ல இருக்கிற பெண் வரவுக்கு மேல் செலவு செஞ்சு ஆடம்பர ஆசைகளால கணவனை நெருக்கிறாளோ அந்த வீட்ல நிம்மதியும் தங்காது, லக்ஷ்மியும் தங்க மாட்டா. ஒரு புத்திசாலி பெண் எப்பவுமே வரவு எவ்வளவு செலவு எவ்வளவுங்கிற கணக்க விரல் நுனியில வச்சிருக்கணும். கணவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு வர்ற காசை ₹1 செலவு பண்ணாலும் விவேகத்தோட செலவு பண்ணணும். சாணக்கியர் 2400 வருஷங்களுக்கு முன்னாடியே பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கினார். அதுக்கு பேர் தான் ஸ்திரீ தனம், அதாவது பெண்களுக்கான தனிப்பட்ட சொத்து அல்லது பணம். கல்யாணத்தின் போது பெண்ணுக்கு கொடுக்கப்படுற நகையோ இல்ல பணமோ அது அவளோட தனிப்பட்ட பாதுகாப்புக்காக மட்டும்தான். அதை எந்த ஒரு கணவனோ இல்ல மாமனாரோ அவளோட சம்மதம் இல்லாம தொடக்கூட உரிமை இல்லைங்கிறது தான் சாணக்கியரோட சட்டம். ஏன் இத சாணக்கியர் எழுதினார் தெரியுமா? வாழ்க்கை எப்போ எப்படி மாறும்னு யாருக்கும் தெரியாது. ஆரம்பத்துல உயிராயிருந்த கணவன் பிற்காலத்துல குடிகாரனாகவோ இல்ல சூதாடியாகவோ மாறி குடும்பத்தையே நடுத்தெருவுக்கு கொண்டு வரலாம். இல்ல காதல்னு சொல்லி ஏமாத்திட்டு நடுவழியில கை விட்டுட்டு போகலாம். இப்போ இந்த 2026லயும் இதெல்லாம் நடக்கதானே செய்யுது. அப்படி ஒரு துரதிருஷ்டவசமான சூழ்நிலை வரும்போது அந்த பெண் நடுத்தெருவுல நின்னுடக்கூடாது. அவகிட்ட இருக்கிற அந்த ஸ்திரீ தனம் தான், அவளோட சேமிப்பு தான் அவளையும் அவ குழந்தைகளையும் காப்பாத்தி மறுபடி நிமிர்ந்து நிக்க வைக்கிற ஆயுதமா மாறும். சகோதரிகளே, நீங்க வேலைக்கு போற பெண்ணோ இல்ல வீட்டை கவனிச்சுக்கிற ஹோம் மேக்கரோ யாரா இருந்தாலும் சரி, இன்னையிலிருந்து இந்த 3 பொருளாதார விதிகளை உங்க லைஃப்ல கொண்டு வாங்க. 1. ரகசிய சேமிப்பு. கணவன் கொடுக்கிற வீட்டு செலவு காசுல இருந்தோ இல்ல உங்க சம்பளத்தில இருந்தோ மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை யாருக்கும் தெரியாம தனியா சேமிச்சு வைங்க. அது உங்க ஆடம்பர செலவுக்காக இல்ல, உங்க குடும்பத்தோட அவசர காலத்துக்காகவும் உங்களோட சுய பாதுகாப்புக்காகவும் மட்டும்தான். 2. பட்ஜெட் போடுங்கள். மாசம் பிறந்தா ஒரு டைரியை எடுங்க. வீட்டு வாடகை, மளிகை, கரண்ட் பில்னு எல்லாத்தையும் கணக்கு எழுதுங்க. அனாவசிய செலவுகளை குறைங்க. குடும்ப பொருளாதாரத்தை நீங்க நிர்வாகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே உங்க பக்குவத்தை பார்த்துட்டு குடும்பத்தினர் உங்களை மதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. 3. பொருளாதார அறிவு. பேங்க்ல எப்படி அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும், பிக்ஸட் டெபாசிட்னா என்ன, தங்கம் அல்லது சேவிங் ஸ்கீம்ல எப்படி முதலீடு பண்ணணுங்கிற பேசிக் நாலேஜை வளர்த்துக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போ உங்க கையில பணம் புழங்குதோ, எப்போ நீங்க பண விஷயத்துல தெளிவா இருக்கீங்களோ அப்போதே உங்களுக்கான மரியாதையில பாதி உங்க கைக்கு வந்துடும். மத்தவங்களை சார்ந்து வாழாதீங்க. சரி, இப்போ மிக முக்கியமான பொருளாதார விதியை பார்த்துட்டோம். அடுத்ததா சாணக்கியர் சொல்ற 5வது விதி ஒரு பெண்ணோட மன தைரியத்தை பத்தினது. வாழ்க்கை தூக்கி போடும்போது சோர்ந்து போகாம எப்படி ஒரு இரும்பு மனுஷியா நிமிர்ந்து நிக்கணும், இக்கட்டான சூழலை எப்படி புத்திசாலித்தனமா கையாளணுங்கிற அந்த ரகசியத்தை தான் அடுத்து பார்க்க போறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. 5வது விதி, இக்கட்டான சூழலில் தைரியம். வாழ்க்கை அப்படிங்கிறது எப்பவுமே ஒரே சீரா போகாது. இன்னைக்கு நல்லா இருக்கும், நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. இன்பமும் துன்பமும் மாறி மாறி வர்றதுதான் வாழ்க்கை. சாணக்கியர் அவரோட சாணக்கிய நீதியில ஒரு அழகான ஒப்பீடு செய்யறாரு. ஒரு குடும்பம் அப்படிங்கிறது ஒரு கப்பல் மாதிரி. அந்த கப்பலோட மாலுமி கணவனா இருக்கலாம். ஆனா கடல்ல ஒரு பெரிய புயல் வரும்போது அந்த கப்பல் மூழ்காம காப்பாத்துற நங்கூரம் அந்த வீட்டுல இருக்கிற பெண் தான். நம்ம வீடுகள்ல சாதாரண நாட்கள்ல எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க, சிரிச்சு பேசுவாங்க, அன்பா இருப்பாங்க. ஆனா திடீர்னு குடும்பத்துக்கு ஒரு பெரிய சோதனை வருதுன்னு வச்சுப்போம். கணவனோட பிசினஸ்ல பெரிய நஷ்டம், இல்ல குடும்ப தலைவருக்கு ஒரு பெரிய விபத்து, இல்ல தீர்க்கவே முடியாத ஒரு பண பிரச்சனை. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போதுதான் அந்த வீட்டுல இருக்கிற பெண்ணோட உண்மையான புத்திசாலித்தனமும் அவளோட தைரியமும் வெளிப்படும். சில பெண்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு சின்ன கஷ்டம் வந்தா கூட உடனே சோர்ந்து போயிடுவாங்க. ஐயோ, நமக்கு ஏன் இப்படி நடக்குது, இனிமே நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு அழுது புலம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. ஏற்கனவே வெளியே 1000 டென்ஷனோட அவமானத்தோட வீட்டுக்கு வர்ற கணவன் மனைவியும் இப்படி அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்தா இன்னும் அப்படியே சோர்ந்து போயிடுவார். அவரால் எந்த ஒரு நல்ல முடிவும் எடுக்க முடியாது. ஆனா சாணக்கியர் சொல்ற புத்திசாலி பெண் அந்த இடத்துல எப்படி இருப்பா தெரியுமா? அவளோட மன உறுதி இமயமலை மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும். பிரச்சனை வரும்போது அவ அழமாட்டா. தன் கண்ணீரை தொடச்சுக்கிட்டு கணவனுக்கு முன்னாடி வந்து கம்பீரமா நிப்பா. அவரோட கையை பிடிச்சுக்கிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவா, இங்க பாருங்க, பணமோ வேலையோ போனா அதை எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனா உங்க உயிர், உங்க ஆரோக்கியம் தான் எனக்கு முக்கியம். நீங்க தைரியமா இருங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்களோட சேர்ந்து நிக்க நான் இருக்கேன்.
இந்த கஷ்டத்துல இருந்து நாம ஒன்னா சேர்ந்து வெளியே வருவோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவா பாருங்க. அந்த ஒரு வார்த்தை அந்த கணவனுக்கு 1000 யானை பலத்தை தரும். வெளியே உலகமே அவமானப்படுத்தினாலும் என் மனைவி என் பக்கம் இருக்காங்கிற தைரியத்துல அந்த மனிதன் மறுபடியும் பீனிக்ஸ் பறவை மாதிரி எழுந்து வருவான். இன்னும் சில இடங்கள்ல கணவனே சோர்ந்து போய் உட்கார்ந்தா கூட அந்த பெண் வீட்டை விட்டு வெளியே வந்து குடும்பத்தை காப்பாத்த ஏதாவது ஒரு வேலையில இறங்குவா. தனக்கு தெரிஞ்ச தையல் வேலையோ சமையல் வேலையோ இல்ல ஒரு சின்ன பிசினஸோ தொடங்கி என் குடும்பத்தை நான் யார்கிட்டையும் கையேந்த விட மாட்டேன்னு சிங்க பெண் மாதிரி நின்னு சாதிப்பா. இப்படி ஒரு கஷ்ட காலத்துல குடும்பத்தை அழுகையோட நிறுத்தாம தன் தைரியத்தால தாங்கி பிடிக்கிற பெண்ணை அந்த குடும்பம் என்னைக்குமே மறக்காது. அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு குடும்பம் மறுபடியும் நல்ல நிலைமைக்கு வரும்போது அந்த கணவனும் அவரோட குடும்பத்தினரும் அந்த பெண்ணை எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? அவங்க கண்ணுக்கு அவ வெறும் மனைவியாவோ மருமகளாவோ தெரிய மாட்டா. அந்த குடும்பத்தை காப்பாத்தின ஒரு தெய்வமா தெரிவா. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல எந்த ஒரு விஷயம் நடக்கணும்னாலும் இவளோட அனுமதியும் ஆலோசனையும் இல்லாம நடக்கவே நடக்காது. அன்னைக்கு இவன் மட்டும் தைரியமா இல்லைன்னா இன்னைக்கு நம்ம குடும்பமே அழிஞ்சிருக்கும் அப்படின்னு எல்லாரும் அவளுக்கு தலை வணங்குவாங்க. அந்த மரியாதைய அவளோட மன உறுதியால சம்பாதிச்சிருக்கா. சகோதரிகளே, உங்களுக்கும் வாழ்க்கை என்னைக்காவது ஒரு நாள் சோதனைகளை தரலாம். அந்த நேரத்துல நீங்க ஒரு புத்திசாலி பெண்ணா எப்படி நடந்துக்கணும்னு சொல்றேன். 1, பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க. கஷ்டம் வரும்போது ஏன் எனக்குன்னு புலம்புறத நிறுத்துங்க. இப்போ இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னு உங்களோட லாஜிக்கல் மைண்ட ஆன் பண்ணுங்க. அழுகை தீர்வாகாது, ஆக்ஷன் தான் தீர்வு. கணவனுக்கு துணையாக நில்லுங்கள். கணவன் சோர்ந்து இருக்கும் போது அவரிடம் குறைகளை குத்தி காட்டாதீங்க. இவரால தான் இப்படி ஆச்சுன்னு பழிய போடாம அவருக்கு ஒரு நல்ல தோழியா ஒரு ஆலோசகரா இருந்து பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுங்க. இண்டிபெண்டன்ஸ், சுயசார்பு வளர்த்து கொள்ளுங்க. அவசர காலத்துல குடும்பத்தை வழி நடத்துற அளவுக்கு உங்களை மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. வண்டி ஓட்ட கத்துக்கிறது, வெளிய உலகத்துல தனியா போய் ஒரு காரியத்தை முடிக்கிறதுன்னு சின்ன சின்ன விஷயங்கள்ல உங்க தைரியத்தை வளர்த்துக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பெண்ணோட உண்மையான பலம் அவளோட சிரிப்புல மட்டும் இல்ல, அவ சந்திக்கிற சோதனைகளை எப்படி துணிச்சலோட எதிர்கொள்றாங்கிறதுல தான் இருக்கு. அந்த தைரியம் தான் உங்களை ஒரு புத்திசாலி பெண்ணா இந்த உலகத்துக்கு காட்டும். சரி, இப்போ இக்கட்டான சூழல்ல எப்படி தைரியமா இருக்கணும்னு பார்த்துட்டோம். அடுத்ததா சாணக்கியர் சொல்ற 6வது விதி. இதுதான் நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த 2வது மிக முக்கியமான ரகசியம். நம்ம வீட்டு பெண்கள் தங்களையும் அறியாம அன்பின் மிகுதியால பண்ற ஒரு தப்பு. அதனால குடும்பமே சின்னாபின்னமாகிற ஒரு விஷயம். ஒரு புத்திசாலி பெண் தன் வீட்டு விஷயங்களை எப்படி ரகசியமா வச்சுக்கணுங்கிறத பத்தினது. வாங்க பாப்போம். 6வது ரகசியம், ரகசியங்களை காக்கும் குணம். சாணக்கியர் ஸ்ட்ரிக்டா ஒரு பெரிய எச்சரிக்கையை சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு பெண் தன் வீட்டு ரகசியங்களையும் தன் கணவனின் பலவீனங்களையும் வெளிநபர்களிடமும் அண்டை வீட்டாரிடமும் பகிர்ந்து கொள்கிறாளோ அவளே தன் குடும்பத்தின் அழிவுக்கு காரணமாவாள். நம்ம வீட்டு பெண்கள் கெட்டவங்க கிடையாது. அவங்க மனசுல எந்த வஞ்சமும் இருக்காது. ஆனா அவங்க கிட்ட ஒரு சின்ன பலவீனம் இருக்கும். வீட்டுல ஏதாவது ஒரு சண்டை நடந்துட்டாலோ இல்ல கணவன் மேல ஒரு சின்ன கோபம் வந்துட்டாலோ அவங்களால அதை மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டி வைக்க முடியாது. மனசு தாங்காம பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டயோ இல்ல அவங்களோட நெருங்கிய தோழி கிட்டயோ, ஏன் சில சமயம் தங்களோட பிறந்த வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட கூட, இங்க பாருடி என் புருஷன் இப்படி பண்ணிட்டாரு, எங்க மாமியார் என்னை இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு எல்லாத்தையும் ஓப்பனா கொட்டிடுவாங்க. அவங்க நினைப்பு என்னன்னா, நாம நம்ம மனசுல இருக்கிற பாரத்தை குறைக்கிறதுக்காக தானே பேசுறோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா, நீங்க உங்க வீட்டோட பலவீனத்தை உங்க கணவரோட குறைய வெளியே சொல்ற அந்த நொடி நீங்களே உங்க குடும்பத்தோட மானத்தை தெருவுல ஏலம் போடுறீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு இருக்கிற உலகம் எப்படிப்பட்டது? நீங்க கஷ்டப்பட்டு அழும்போது வந்து ஆறுதல் சொல்ற மாதிரி நடிப்பாங்க. ஐயோ அப்படியா நடந்துச்சு, பாவண்டி நீ அப்படின்னு உங்ககிட்ட இருந்து எல்லா ரகசியத்தையும் வாங்கிப்பாங்க. ஆனா நீங்க அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அதே விஷயத்த இன்னும் 4 பேர்கிட்ட சொல்லி சிரிப்பாங்க. அவ வீட்டுக்குள்ள இதான் நடக்குது, அவ புருஷனுக்கு லட்சணத்தை பாத்தியா அப்படின்னு உங்களை வச்சு காசிப் பேசுவாங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க, உங்க வீட்டுல சண்டைன்னு தெரிஞ்ச உடனே அந்த பிளவை பயன்படுத்தி குடும்பத்துக்குள்ள இன்னும் பெரிய சண்டையை மூட்டி உங்க குடும்பத்தையே பிரிக்க பார்ப்பாங்க. ஒரு கட்டத்துல உங்க கணவருக்கு தெரிய வருதுன்னு வச்சுப்போம், நாம வீட்டுக்குள்ள பேசின ரகசியம் நம்ம மனைவியோட பலவீனம் இல்ல என்னோட பர்சனல் விஷயம் எப்படி பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரிஞ்சது அப்படின்னு கணவனுக்கு தெரிய வரும்போது அவரோட மனசுல மனைவியின் மேல் இருக்கிற ஒட்டுமொத்த நம்பிக்கையும் செத்து போயிடும். இவன் நம்பகமானவள் இல்ல, இவகிட்ட எதையும் சொல்லக்கூடாது அப்படின்னு கணவன் மனைவியை விட்டு விலக ஆரம்பிப்பார்.
அதுக்கப்புறம் எப்படி அந்த குடும்பத்துல உங்களுக்கு மதிப்பு கிடைக்கும்? இங்கதான் சாணக்கியர் சொல்ற புத்திசாலி பெண் எப்படி இருப்பாள்னா, அவளோட வீட்டுக்குள்ள 1000 சண்டைகள் நடக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள 100 வாக்குவாதங்கள் வரலாம். ஆனா அவ வீட்டின் வாசற்படியை தாண்டி வெளியே வரும்போது அவ முகத்துல ஒரு புன்னகை மட்டும்தான் இருக்கும். தன் வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்களை 4 சுவற்றுக்குள்ளேயே தீர்க்க பார்ப்பாளே தவிர வெளியே ஒரு ஆளும் கிட்ட கூட ஒரு வார்த்தை தப்பி தவறி கூட பேச மாட்டான். தன் கணவனுக்கு ஏதோ ஒரு பலவீனம் இருக்கு, இல்ல ஒரு கெட்ட பழக்கமே இருக்குன்னா கூட அதை வெளியாட்கள் கிட்ட சொல்லி அவமானப்படுத்த மாட்டா. வீட்டுக்குள்ள வச்சு கணவனை நல்வழிப்படுத்த பார்ப்பான். இப்படி இருக்கிற பெண்ணை அவளோட கணவர் அவரோட உயிர் மாதிரி பார்த்துப்பார். என் மனைவிக்கு என் மேல எவ்வளவு அக்கறை, என்னோட குறைய வெளியே யாருக்கும் தெரியாம எப்படி காப்பாத்துறா அப்படின்னு கணவனுக்கு மனைவி மேல ஒரு அசாத்தியமான லவ்வும் மரியாதையும் வரும். இவளை விட்டா நமக்கு உலகத்துல யாருமே இல்லைங்கிற நிலைக்கு கணவன் வந்துருவார். சகோதரிகளே, உங்க குடும்பத்தோட கண்ணியத்தை காத்து நீங்க ஒரு புத்திசாலி பெண்ணா மாறணும்னா இன்னையிலிருந்து இந்த 3 ரகசிய கட்டுப்பாடுகளை உங்க மனசுக்குள்ள விதிச்சுக்கோங்க. 1. நோ காசிப் சபதம். பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டயோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ பேசும்போது தயவு செஞ்சு உங்க கணவரை பத்தியோ மாமியார பத்தியோ குறைகளை சொல்லாதீங்க. அவங்க உங்க குடும்ப கதையை பேசினா கூட சரிங்க, எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்குன்னு நாசுக்கா அங்கிருந்து நகர்ந்துடுங்க. 2. பிறந்த வீட்டிலும் வரம்பு வைங்க. கல்யாணமான புதுசுல இருக்கிற பெண்கள் பண்ற தப்பு இது. வீட்டுல சின்ன சண்டைனா உடனே அம்மாவுக்கு போன் பண்ணி அழுகிறது. அம்மா அப்பாவுக்கு உங்க மேல இருக்கிற அன்பால அவங்க உங்க கணவரை தப்பா நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க அப்புறம் கணவனோட சேர்ந்துருவீங்க, ஆனா உங்க பெற்றோர் மனசுல அந்த கசப்பு அப்படியே இருக்கும். சோ வீட்டு பிரச்சனையை வீட்டுக்குள்ளேயே முடிங்க. 3. கணவனின் நம்பிக்கையை பெறுங்க. உங்க கணவர் உங்ககிட்ட ஏதோ ஆபீஸ் விஷயமோ இல்ல ஒரு ரகசியமோ சொன்னா அதை உங்க தோழி கிட்ட கூட ஷேர் பண்ணாதீங்க. இவகிட்ட சொன்னா அது சேஃப் அப்படிங்கிற இரும்பு பெட்டி போன்ற நம்பிக்கையை உங்க கணவருக்கு கொடுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு வீட்டோட ரகசியம் தான் அந்த வீட்டோட லக்ஷ்மி கடாட்சம். அதை எந்த பெண் பத்திரமா காப்பாத்துறாளோ அவ தான் அந்த குடும்பத்தோட உண்மையான மகுடம். சரி, இப்போ 6 விதிகளை பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோவோட கிளைமாக்ஸ், அதாவது 7வது விதிக்கு வந்திருக்கோம். இந்த 7வது விதி தான் இந்த 6 விதிகளையும் ஒன்னா சேர்த்து உங்களை எப்படி குடும்பத்தோட மகாராணியா அரியணையில உட்கார வைக்க போகுதுங்கிற அந்த சமநிலை மற்றும் பக்குவம். இந்த கடைசி விதியை முழுசா கேட்டு முடிக்கும் போது உங்க வாழ்க்கையை மாத்திர அந்த சாவி உங்க கைக்கு கிடைச்சிரும். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. 7வது விதி, சமநிலை மற்றும் பக்குவம். நாம இதுவரைக்கும் 6 விதிகளை பார்த்தோம். அறிவு, பேச்சு, ஒழுக்கம், பணம், தைரியம், ரகசியம்னு எல்லாவற்றையும் பார்த்தாச்சு. ஆனா அந்த 6 விதிகளும் முத்துக்கள் அப்படின்னா அந்த முத்துக்கள் எல்லாத்தையும் ஒன்னா கோர்த்து உங்களுக்கு ஒரு அழகான மாலையா மாத்துற அந்த நூல் தான் இந்த 7வது விதி. இது இல்லைன்னா அந்த 6 விதிகளுமே வேலை செய்யாம போயிடும். சாணக்கியர் அவரோட நீதி சாஸ்திரத்துல சொல்றாரு, ஒரு புத்திசாலி பெண்ணோட ஆகச்சிறந்த குணம் என்னன்னா அவகிட்ட இருக்கிற பக்குவம், மெச்சூரிட்டி தான். யாருக்கு உறவுகளை எப்படி சமநிலையோட கொண்டு போகணும்னு தெரியுதோ அவ வசிக்கிற வீடு ஸ்வர்க்கத்தை விட மேலானது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்ம வீடுகள்ல சண்டைகள் வர்றதுக்கு 99% காரணம் என்ன தெரியுமா? ஈகோ அப்படிங்கிற வார்த்தை தான். நான் ஏன் ஃபர்ஸ்ட் பேசணும், அவங்க தான் தப்பு பண்ணாங்க, அவங்க தான் வந்து மன்னிப்பு கேட்கணும், நான் ஏன் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு கணவனும் மனைவியும் இல்ல மாமியாரும் மருமகளும் போட்டி போட்டுக்கிட்டு ஈகோ பார்க்கும்போது அந்த குடும்பம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிச்சிடுது. ஆனா சாணக்கியர் சொல்ற புத்திசாலி பெண் எப்படி இருப்பான்னா, அவளுக்கு தன் சுயமரியாதை எது, ஈகோ எதுங்கிற தெளிவு இருக்கும். தன் குடும்பத்தோட நிம்மதிக்காக, கணவனோட அன்புக்காக ஒரு இடத்துல வளைஞ்சு கொடுக்கணும், விட்டு கொடுக்கணும்னா அவ தயங்கவே மாட்டான். பணிவா இருக்கிறதும் இனிமையா பேசுறதும் தான் ஒருத்தருக்கு உண்மையான அழகு. விட்டு கொடுக்கறவங்க என்னைக்குமே கெட்டு போறது கிடையாது. இன்னும் சொல்ல போனா, ஒரு இடத்துல நீங்க விட்டு கொடுக்கும் போது மத்தவங்களோட கண்ணுக்கு நீங்க தாழ்ந்து போற மாதிரி தெரியாது. அவங்களோட ஈகோவை விட நீங்க எவ்வளவு பெரிய மனசுக்காரங்க, எவ்வளவு பக்குவமானவங்கன்னு உங்க கம்பீரம் தான் அங்க பளிச்சுன்னு தெரியும். ஒரு புத்திசாலி பெண்ணுக்கு எல்லாரையும் அரவணைத்து செல்ல தெரிந்திருக்க வேண்டும். குறிப்பா கல்யாணமாகி ஒரு புது வீட்டுக்கு வரும்போது கணவனோட அன்பை மட்டும் சம்பாதிச்சா போதாது. அந்த வீட்டுல இருக்கிற மாமனார், மாமியார், நாத்தனார்னு எல்லாரையும் தன் அன்பால கட்டணும். இவங்க என் கணவரோட பெற்றோர், இவங்களை மதிக்கிறது என்னோட கடமை அப்படின்னு அவங்க பண்ற சின்ன சின்ன தவறுகளை அவங்களோட வயசுக்காக மன்னிச்சு கடந்து போக தெரிஞ்சிருக்கணும். அதே போல கணவன் மனைவி உறவுக்குள்ள ஒரு சின்ன விரிசல் வந்தா கூட அதை வளர விடாம அன்னைக்கே பேசி தீர்த்துக்கிற பக்குவம் வேணும்.
குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட விருப்பங்களுக்கும் மதிப்பளித்து எல்லாரையும் ஒரே மாதிரி பாக்குற அந்த சமநிலை இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் ஒரு பெண்ணை அந்த வீட்டோட மகாராணியா மாத்துது. அவ இல்லைன்னா அந்த வீடே இயங்காதுங்கிற நிலைமைக்கு குடும்பத்தினர் எல்லாரும் அவளை நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. இதுவரைக்கும் நாம சாணக்கியர் சொன்ன அந்த 7 ரகசிய விதிகளை பத்தி ரொம்ப ஆழமா பார்த்தோம். இப்போ உங்களுக்காக அந்த 7 விதிகளையும் ஒரே ஒரு நிமிஷத்துல ரொம்ப சுருக்கமா உங்க மனசுல பதிகிற மாதிரி சொல்ற, ஞாபகப்படுத்தி பாருங்க. 1. கல்வியும் தொடர் கற்றலும். டிகிரி சர்டிபிகேட் மட்டும் கல்வி இல்ல ஃப்ரெண்ட்ஸ். உலக அறிவை வளர்த்துக்கிட்டு மத்தவங்களை சார்ந்து வாழாம இருக்கிறது தான் ஒரு பெண்ணோட உண்மையான அழகு. 2. பேச்சில் நிதானமும் இனிமையும். கோபத்துல வர்ற வார்த்தைகளை கட்டுப்படுத்தி எப்ப பேசணும், எப்போ அமைதியா இருக்கணும்னு கத்துக்கிற வாக்கு சாதுரியம் தான் உங்களை குடும்பத்தோட தலைவியா மாத்தும். 3. ஆன்மீகம் மற்றும் ஒழுக்க நெறிகள். மனசுக்குள்ள பொறாமை, வஞ்சம் இல்லாம பெரியவங்களை மதிச்சு தன் நடத்தையில கண்ணியத்தை கடைபிடிக்கிற பெண் வசிக்கும் வீடு சொர்க்கம். 4. பொருளாதார விவேகம். ஆடம்பர செலவை குறைச்சு இக்கட்டான சூழலுக்காக சேமிச்சு பண மேலாண்மை அறிவை வளர்த்துக்கிற பெண் தான் அந்த வீட்டோட நிஜமான நிதியமைச்சர். 5. இக்கட்டான சூழலில் தைரியம். குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அழுது புலம்பாம கணவனுக்கு துணையா ஒரு நங்கூரமா நின்னு தாங்குறவள் தான் நிஜமான சிங்கப்பெண். 6. ரகசியங்களை காக்கும் குணம். தன் வீட்டு ரகசியங்களையும் கணவனின் பலவீனங்களையும் அண்டை வீட்டார்களிடமோ வெளிநபர்களிடமோ சொல்லாமல் காக்கும் இரும்பு பெட்டி நீங்க. 7. சமநிலை மற்றும் பக்குவம். ஈகோ பார்க்காம உறவுகளுக்குள்ள விரிசல் வராம எல்லாரையும் அன்பால அரவணைச்சு போற பக்குவம் தான் ஒரு பெண்ணுக்கான அரியணை. சகோதரிகளே, இதையெல்லாம் நான் வெறும் தத்துவமா சொல்லிட்டு போயிடலாம். ஆனா இத நீங்க உங்க வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கணும். நான் ஆரம்பத்துல சுமதின்னு ஒரு பெண்ணோட கதையை சொன்ன ஞாபகம் இருக்கா? அந்த சுமதிக்காக தான் இந்த வீடியோ. அந்த சுமதியோட மீதி வாழ்க்கையை சொல்றேன், கேளுங்க. அவங்க பாட்டி சொன்ன இந்த 7 விதிகளையும் கேட்டு தன்னை மாத்திக்கிட்டாங்கன்னு சொன்னேன். அவங்க வாழ்க்கையில அப்படி என்ன மாத்திக்கிட்டாங்க? சுமதி தாம் பேச்ச குறைச்சிக்கிட்டாங்க. கோபத்துல கணவன் கத்தும் போது அமைதியா இருந்துட்டு அப்புறமா நிதானமா பேசினாங்க. சீரியல் பார்க்கிற நேரத்தை குறைச்சிட்டு ஆன்லைன்ல டெய்லரிங் கத்துக்கிட்டாங்க. கணவன் கொடுத்த பணத்துல ஆடம்பரமா செலவு பண்ணாம ஒரு ஆர்டி அக்கவுண்ட் ஓபன் பண்ணி யாருக்கும் தெரியாம சேர்த்து வச்சாங்க. அடுத்த சில மாசங்கள்ல அவங்க கணவனோட கம்பெனி திடீர்னு நஷ்டமாகி அவருக்கு வேலையே போயிடுச்சு. அது வரைக்கும் சுமதியை அலட்சியப்படுத்தின அந்த கணவன் அன்னைக்கு வீட்டுக்கு வந்து தலையில கைய வச்சுக்கிட்டு, குழந்தைங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்ட கூட காசு இல்லையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு குழந்தையை விட மோசமா அழ ஆரம்பிச்சார். அப்போ சுமதியோட மாமியார், என் பையன் வாழ்க்கை இப்படி போச்சேன்னு கதறாங்க. அந்த வீடே ஒரு இருட்டுக்குள்ள மூழ்கி நிற்குது. ஆனா அன்னைக்கு நம்ம பழைய சுமதி அழல. அவங்க நேரா சமையல் அறைக்குள்ள போனார். அவங்க சேர்த்து வச்சிருந்த அந்த பணத்தையும் அவங்க தச்ச சில பிசினஸ் ஆர்டர்கள் மூலமா வந்த தொகையையும் எடுத்துட்டு வந்து கணவன் முன்னாடி நின்றாள். அவரோட கைய பிடிச்சுக்கிட்டு, இந்தாங்க பணம், குழந்தைங்க ஃபீஸ நான் கட்டிட்டேன், வீட்டு செலவையும் நான் பார்த்துப்பேன், உங்களுக்கு திறமை இருக்கு, நீங்க புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிங்க, உங்க பின்னாடி நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு நொடி அவங்க கணவனும் மாமியாரும் அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. மாமியார் சுமதியோட கைய பிடிச்சுக்கிட்டு, என்ன மன்னிச்சிடுமா, நான் உன்னை இவ்வளவு நாளா தப்பா பேசிட்டேன், என் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி அப்படின்னு அழுதுட்டாங்க. அன்னைக்கு அந்த கணவனோட கண்ணுல சுமதியை பார்க்கும்போது வந்த அந்த மரியாதை அது இன்னைக்கு வரைக்கும் குறையல. இன்னைக்கு அவங்க கணவர் ஒரு பெரிய பிசினஸ் மேன். ஆனா சுமதியோட சம்மதம் இல்லாம அவர் ஒரு சின்ன முடிவை கூட எடுக்க மாட்டார். சுமதியோட வார்த்தை தான் அந்த வீட்டோட சட்டம். காதல்ல ஏமாற்றம், குடும்பத்துல அலட்சியம்னு அழுதுகிட்டு இருந்த ஒரு பெண் சாணக்கியரோட விதிகளால இன்னைக்கு அவங்க வீட்டோட மகாராணியா கம்பீரமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. என் அன்பு சகோதரிகளே, இத பார்த்துட்டு இருக்கிற நீங்க எல்லாரும் இன்னைக்கு சுமதியோட இடத்துல உங்களை வச்சு பாருங்க. வாழ்க்கை நமக்கு ஏமாற்றங்களையும் வலிகளையும் தரலாம். ஆனா அதுலயே அழுதுகிட்டு உட்கார்ந்து இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம மாறணும், நம்மள மாத்திக்கணும். எனக்காக, உங்களுக்காக, நம்ம திங்க் மோட்டிவேஷன் தமிழ் குடும்பத்துக்காக கமெண்ட் பாக்ஸ்ல வந்து தயங்காம உங்க மனசுல இருக்கிறத ஷேர் பண்ணுங்க. இந்த 7 விதிகள்ல எந்த ஒரு விதியை நீங்க இன்னையிலிருந்து உங்க வாழ்க்கையில உடனே ஃபாலோ பண்ண போறீங்க? உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச ஏமாற்றங்கள்ல இருந்து உங்களை மீட்டு கொண்டு வந்தது எது? உங்களுடைய மன உறுதியா இல்ல உங்களுடைய அறிவா? தயவு செஞ்சு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்க கமெண்ட்டை வச்சுதான் நாம அடுத்தடுத்து பெண்களுக்கான இன்னும் பல சிறப்பான வீடியோக்களை போட போறோம். உங்க ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். நம்ம வாழ்க்கையை மாத்துறதுக்கு வெளியிருந்து யாரும் வரமாட்டாங்க.
நமக்கான பாதையை நாம தான் செதுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன தீப்பொறிய உங்க மனசுக்குள்ள உண்டாக்கி இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாவே பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சின்ன லைக்கை தட்டிட்டு உங்க வீட்டுல இருக்கிற அம்மா, அக்கா, தங்கை, உங்க மனைவி இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச தோழிகள்னு எல்லா பெண்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒரு ஷேர் ஏதோ ஒரு மூலையில அழுதுகிட்டு இருக்கிற ஒரு பெண்ணோட வாழ்க்கையை மாத்தலாம். இதே மாதிரி உங்க வாழ்க்கையை நல்வழிப்படுத்துற, உங்களை மோட்டிவேட் பண்ற எத்தனையோ வீடியோக்கள் நம்ம சேனல்ல தொடர்ந்து வரப்போகுது. அதையெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா இப்பவே கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம திங்க் மோட்டிவேஷன் தமிழ் குடும்பத்துல ஒருத்தரா இணைஞ்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் உங்களை ஒரு சூப்பரான, உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடிய ஒரு வீடியோவோட வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் எப்பவுமே தைரியமா இருங்க, புத்திசாலியா யோசிங்க, கம்பீரமா வாழுங்க. நன்றி, வணக்கம்.